அனைவருக்கும் வணக்கம். தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு வழி பிறக்கிறதுக்கு அச்சாணியாக இருக்கக்கூடியதுதான் மாடுகள். அந்த மாடுகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விதமாகத்தான் நம்ம ஆண்டுதோறும் தை மாதம் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறோம். இந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறதுக்கு பின்னாடி புராண ரீதியான கதையும் அறிவியல் ரீதியான உண்மையும் இருக்குன்னு இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சிவபெருமான் தன்னுடைய வாகனமான நந்தி கிட்ட ஒரு செய்தி சொல்லி பூலோக மக்கள் கிட்ட போய் சொல்லணும்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, நீங்க தினமும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், மாசத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் உணவு சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா நந்தி பூலோக மக்கள் கிட்ட அந்த செய்தியை மாத்தி சொல்லிடுச்சு. நீங்க தினமும் உணவு சாப்பிடணும், மாசத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நினைச்சு சிவபெருமான் கோபம் பட்டு ஒரு சாபம் விடுறாரு. என்ன அப்படின்னா, உன்னாலதான் மக்களுக்கு அதிக உணவு தேவைப்படுது, அதனால நீ என்ன பண்ணுனா, நீ பூலோகம் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உழவு தொழில உதவி செய்யும் சொல்லி சாபம் விடுறாரு. இப்படி நமக்கு உதவி செய்ய வந்த காளைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாகத்தான் நாம் ஆண்டுதோறும் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறோம். கிராமப்புறங்கள்ல இந்த மாட்டுப் பொங்கல் அதிகாலையிலே தொடங்கிடுவாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் காலையிலேயே வாசல்ல மெழுகி வாசல்ல ஒரு சதுர வடிவுல ஒரு கஞ்சி தொட்டி அமைப்பாங்க. பக்கத்திலேயே சாணியால புள்ளியாறு பிடிச்சு வச்சு பக்கத்துல அருகம் புல்லு பூக்களால அலங்கரிப்பாங்க. இது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த ஆண்டு முழுவதும் அந்த மாடுகளுக்கு தண்ணியும் தீவனமும் தடையில்லாம கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஐதீகமா தான் அது கொண்டாடப்படுதுன்னு சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம மாடுகளை கூட்டிட்டு போயிட்டு குளிப்பாட்டி கொம்புகள்ல வண்ணம் தேய்ச்சி பொட்டு வச்சு அதோட மட்டும் இல்லாம சலங்கைகள் இதெல்லாம் போட்டு அலங்கரிப்பாங்க. அதன் பிறகு சாயந்தரம் கூட்டிட்டு வரும்பொழுது வெளியில ஒரு கஞ்சி தொட்டி வச்சாங்க தெரியுமா, அந்த கஞ்சி தொட்டியில காலு வச்சுதான் உள்ள கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஆண்டு முழுவதும் அந்த வீட்டுல செல்வமும் தீவனமும் தானியமும் நிறைஞ்சு வழியணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னா அதுல புராண ரீதியான கதையும் அறிவியல் ரீதியான உண்மையும் இருந்துச்சு அப்படின்றது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எங்க கல்லூரியில இப்படி ஒரு விழா கொண்டாடப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நன்றி. அபிநயா. Okay. Tell your name in Yes, I am Vanakkam, my name is Siza. I am from Poland. I am part of NGR Janaki College, Natya course, and I'm extremely happy to be part of Pongal celebration. It's my very first Pongal celebration in Tamil Nadu. So I'm more than happy to celebrate with all Tamil people here. Everyone is very joyful and so much of colors and dancing. So I'm very happy that I can be part of this celebration. So Pongala, Pongal! What is your thoughts about the Pongal? So as far as I know, Pongal is most important celebration in Tamil Nadu. It's at the end of the harvest season. So we are boiling rice and we are eating Pongal. And everybody is just to be happy and joyful. பேர் தனுஷா. நான் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன். இந்த பாரம்பரிய தமிழ் விழாவான பொங்கலானது, தைப்பொங்கலானது மாதத்தில், அதாவது வருடத்தின் முதல் மாதத்துல கொண்டாடப்படுகிற ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இது நம்மளுடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடை வெளிப்பாட்டுக்குடையில வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக இது கொண்டாடப்படுது. உழவர்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த ஒரு விழா மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம். மனிதர் உணவின்றி இந்த உலகம் அமையாது. மனிதர்களுக்கு தேவையான முக்கிய பொருளை உணவு, நீர் தான். ஸோ அதை வழிபாடக்கூடிய ஒரு வகையில தான் இன்றைய விழா கொண்டாடப்படுகிறது. உழவர்கள் இயற்கையை வழிபட்டாங்க. இயற்கையில் இருக்கக்கூடிய சூரியன், ஆகாயம், காற்று, நெருப்பு என்ற இந்த எல்லா இயற்கையும் வழிபடக்கூடியதுல முதன்மையானது சூரியன். சூரியனை கதிரவன் கூட சொல்லக்கூடிய ஒரு பெயர் இருக்கு. அந்த கதிரவன்ற பேரை தான் நெல்லுக்கு அவங்க பெயர் வச்சு அந்த நெல்லை ஒரு தெய்வமாக வழிபட்டு எல்லா மக்களும் சீரும் சிறப்புடன் உணவு ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படின்ற ஒரு முக்கிய நோக்கத்தை கொண்டுதான் அவங்க முதலாவது சூரியனை வழிபட்டு இயற்கையை வழிபட்டு இந்த விழாவை கொண்டாடுறாங்க. இந்த விழாவை நாங்க எங்களுடைய பாடசாலையில கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுடைய பாடசாலையில இருக்கக்கூடிய இன மத ஜாதியற்ற அனைத்து மாணவர்களும் இந்த விழாவை கொண்டாடுறோம். பொங்கல் வைத்து அனைத்து மாணவர்களும் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ஊர் பக்கத்துலயும் சரி எல்லா தமிழர்களும் இந்த விழாவை கொண்டாடுறாங்க அப்படின்றது எங்களுக்கும் எங்களுடைய இலங்கையிலுமே இந்த விழா கொண்டாடப்படுகிறது. ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குது. நன்றி.